உலகத்திலே மிக கொடூரமான ஆட்சியாளர்னா அது ட்ரம்ப் தான். அவர் இறக்கறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, என் உயிர் எதற்கும் மதிப்பற்றது. நம்ம அமெரிக்காவை எதிர்த்து போராடுறோங்கிறது தான் முக்கியமானது. அதனால நான் ஓடி ஒளிய விரும்பவில்லை. அதாவது குடிமக்கள் தான் வாக்காளர்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, இவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் அங்கிருந்து அந்த வரி பணம், அந்த வரி பணத்தை எடுத்து இவங்க போருக்கு செலவு பண்ண தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றோம். அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு வேணா நாங்க ஈரான் தலைவரை போட்டு தள்ளிட்டோம்னு ஒரு இதை சொல்லலாம், மாத்தடிக்கலாமோ. அதனால ஒரு பலனும் கிடையாது. ஸோ அதனால இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர், அமெரிக்கா உதவிக்கரம் அப்படிலாம் அதெல்லாம் மாயை. ஈரான் ஈராக் போர் பல லட்சம் பேர், 50 லட்சம் பேர் செத்துருக்காங்க. ஈரான் ஈராக் போர்ல 2 பக்கமும் சேர்த்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு மேல செத்துருக்காங்க. இது ஒரு கொடூரமான கொலைகார கூட்டமைப்பு. ஏன்னா இஸ்ரேல் 75,000 குழந்தைகளை வச்சு 75,000 மக்களை கொண்டு 20,000த்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு அமெரிக்கா உலகத்திலேயே டாப் 5 கோழைத்தனமான ஆட்சியாளர்கள் எடுத்துக்கிட்டா இந்திய ஆட்சியாளர்களை வரலாறு காரி அப்படிதான் ஒரு நிலைப்பாடு எடுத்து வச்சிருக்கிறாங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இஸ்கப் அமைப்பின் மாநில செயலாளர் திரு மது சத்யா அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வரப்போகுது. தமிழ்நாடு அரசியலை பத்தி பேசிட்டு இருக்க இந்த டைம்ல உலகளாவிய அரசியலை பத்தி மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர். இந்த போர்ல ட்ரம்ப் அவர்கள் ஒரு பதிவு போடுறாரு. என்னன்னா, ஈரானோட தலைவர் இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் தான் ஈரானிலும் சரி அமெரிக்காலும் சரி அமைதி நிலவ போகுது, ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு இந்த ஒரு பதிவுலாம் போறாரு. இதை நீங்க பார்த்திருப்பீங்க. இதை பத்தி நினைக்கிறீங்க சார்? அதாவது அது அவர் ஈரான்ல இருக்கிற தலைவர் அப்படின்னு பதிவு போடல. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உலகத்திலே மிக கொடூரமான ஆட்சியாளர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்னா, எதான் பேசிக்கிட்டீங்களா, அப்புறம் இவங்க கொல்லப்பட்டார் அப்படின்னு கேட்கணும். ஏன்னா உலகத்திலே மிக கொடூரமான ஆட்சியாளர்னா அது ட்ரம்ப் தான். அப்போ அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அமைதி நிலவுவதற்காக நாங்கள் போர் புரிகிறோம் அப்படின்னு சொல்றது எள்ளி நகையாடக்கூடியதாக தான் இருக்குது. அவர் இதை சொல்லும் அதே வேளை கியூபாவில் பல லட்சம் மக்களை பட்டினி போட்டு கொண்டிருக்கிறார். வெனிசுலாவில் தேர்தல் வழியாக ஜனநாயகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரை கடத்தி வச்சிருக்கிறாரு. கிரீன்லாண்ட்ல போர் புரிய போறேங்கிறாரு. யமன் சிரியாவை முடிச்சு கட்டிட்டாரு. இப்ப ஈரான்ல உட்காந்துருக்கிறாரு. இது அமெரிக்கா கடந்த 100 வருடங்களாக செய்து கொண்டிருப்பது தான். அதைத்தான் அமெரிக்கா திரும்பி தொடர்ந்து செய்தொழிய, இதுல இன்னைக்கு நம்மளுக்கு மீடியா எல்லாம் இருக்கிறதுனால பல உண்மைகள் தெரியுது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தோம்னா, அமெரிக்கா ஏதோ நல்லது பண்ணுதுப்பா அப்படின்னு கூட நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இனிமேலும் ஏமாற யாரும் தயாரா இல்ல அப்படிங்கறத இந்த செய்தியில இருந்து ஃபர்ஸ்ட் பாக்குறது. ஓகே, காமினி அவர்களை கொல்றதுக்காகவே மொசாட்டா 4 மாசம் பிளான் பண்ணாங்க. ஏன்னா காமினி அவர்களை கொன்னுட்டோம்னா ஈரானோட பிரச்சனை ஈஸியா கையாண்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை பத்தி நினைக்கிறீங்க? இல்ல, ஆக்சுவலி காமினிக்குன்னு கிடையாது, உலகத்துல இருக்கிற எல்லா தலைவர்களுக்குமே நீங்க பல மாதங்கள் அவங்க பிளான் பண்ணுவாங்க, கண்காணிப்புல தான் வச்சிருப்பாங்க. காமினி மீது அட்டெம்ப்ட் பண்ணது, அசாசினேஷன் அட்டெம்ப்ட் பண்ணது அப்படிங்கிறது இது முதல் தடவை கிடையாது. அதாவது 79ல இருந்து பல முறை அங்க இருந்த தலைவர்கள் மீது அட்டெம்ப்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்க ஒன்றும் இல்லை, சாட் ஜிபிடி போயிட்டு இல்லை ஏதாவது ஒரு டீப் சர்ச், பர்ப்ளெக்சிட்டி எதில் வேணாலும் போயிட்டு சிஏஏ அசாசினேட்டட் குளோபல் லீடர்ஸ் அப்படின்னு போடுங்க, ஒரு மளிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி வரும். அத்தனை பேரை அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபேமஸாக சொல்லுவாங்க, கியூபா ஃபிடல் காஸ்ட்ரோ 600 முறை ட்ரை பண்ணியிருக்காங்க அசாசினேஷன். 600 முறையா என்னங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் சிஏஏ டாக்குமெண்ட்ஸ் படியே அவர்கள் 20க்கும் மேற்பட்ட முறை அவரை போட்டுத்தல ட்ரை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவர் சுருட்டு குடிப்பார், சிகார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபிடல் காஸ்ட்ரோனாலே சுருட்டு குடிக்கிற படம் தான் இருக்கும். அந்த சுருட்டில் விஷம் வைக்கிறதுலேருந்து அவர் நியூயார்க் வரும்போது போட்டு தரலாமான்னு யோசிச்சதுலேருந்து பல முறை அட்டம் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால காமினிக்கு அவங்க கண்டிப்பாக 4 மாதங்கிறதே கம்மி, அதை விட ஜாஸ்தியாக பிளான் பண்ணியிருக்கணும்.
இந்த அட்டம்ப்ட்னால தான் அவர் இறந்து போனாரா அப்படிங்கிறதை விட அவர் வந்து இறக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, என் உயிர் எதற்கும் மதிப்பற்றது. நம்ம அமெரிக்காவை எதிர்த்து போராடுறோங்கிறது தான் முக்கியமானது. அதனால நான் ஓடி ஒளிய விரும்பவில்லை. ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மேல குண்டு போடும்போது அந்த வீடியோ கூட இருக்கு. நேத்தன்யாகு பயந்து தெறிச்சுக்கிட்டு ஓடுவாரு ஒரு பங்கருக்கு. ஓடி அங்கருந்து வேற நாட்டுக்கு சைப்ரஸ் நாட்டுக்கு அங்கெல்லாம் கூட கூட கொண்டு போய் வச்சிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. அந்த மாரி பயந்து ஓடுன அ ஸ்டேஜ் எல்லாம் பார்க்குறோம். அப்படி நான் இருக்க மாட்டேன். நான் என் மக்களோட தான் இருப்பேன் அப்படின்னு காமினி அங்கேயே இருந்திருக்காரு. முந்தா நாள் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது சொன்னாங்க. அந்த வெளியுறவுத்துறை சொன்னாங்க. நீங்க வந்து ரீலோகேட் பண்ணிருங்க. இங்கருந்து வேற ஏதாவது நகரத்துக்கு போய் சேஃபா இருங்கன்னு சொல்லும்போது, இங்க 9,00,000 மக்களுக்கு மேல இருக்கிறாங்க. சாரி 90,00,000 மக்கள் இருக்காங்க இந்த சிட்டில. 9 மில்லியன் பீப்பிள் ஆர் தேர். அவங்கள நீ வந்து இடம்பெயர முடியும்னா, நானும் இடம்பெயர்றேன். அவங்க இங்கருந்து குண்டுகள வாங்கிட்டு இருக்கும்போது, நானும் வாங்குறது தான் வந்து நியாயமா இருக்கும் அப்படின்னு தான் அவர் சொன்னாருன்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து அவர வந்து போட்டு தள்ளிட்டா, ஈரான் பிரச்சனை முடிஞ்சிரும்னு கிடையாது. ஈரான் இதற்கெல்லாம் தயாராகவே அடுத்து 5 நபர்கள் யார் வருவாங்க? இப்ப இவருக்கு பதிலா இன்னொருத்தர வச்சிருக்காங்க இல்லையா? அவர போட்டு தள்ளி, அவர போட்டு தள்ளி, அவர போட்டு தள்ளி இன்னும் 5 பேர போட்டு தள்ளினாலும், உங்களுக்கு அடுத்து ஆள் யார ஆளப் போறாங்கிறத அவங்க ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க. அதேபோல எப்படி ஆள டிசைட் பண்ணி வச்சாங்களோ, அதேபோல எப்படி தாக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க ஏற்கனவே டிசைன் பண்ணி, பிளான் டிசைனா போட்டு வச்சுட்டாங்க. ஆளே இல்லனாலும், தலைவரே இல்லனாலும் அது எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால இதனால வந்து ஈரானை கவுத்து விடலாம் என்று அமெரிக்காவும், இஸ்ரேலும் மனப்பால் குடிச்சா, அது வேணா என்ன பண்ணலாம்னா பங்குதாரர்களை இன்வெஸ்டர்ஸ் சொல்றாங்க இல்லையா? பங்குச் சந்தையில இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கோ, இல்ல அந்த நாட்டின் வாக்காளர்கள கன்வின்ஸ் பண்ணி அதாவது குடிமக்கள தான். வாக்காளர்ன்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, இவங்க எலக்ஷனுக்கு அப்புறம் அங்கருந்து வந்த வரி பணம், அந்த வரி பணத்த எடுத்து இவங்க போருக்கு செலவு பண்ண தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றோம். அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு வேணா நாங்க வந்து ஈரான் தலைவர போட்டு தள்ளிட்டோம்னு வந்து ஒரு இத சொல்லலாம். மாத்தடிக்கலாமோ, அதனால ஒரு பலனும் கிடையாது. ஓகே சார். இப்ப இந்த இடத்துல வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு தான் பிரச்சனைங்களே. ம். ஆனா இதுல அமெரிக்கா உள்ள வந்திருக்கு. ஒருவேளை இஸ்ரேல் வந்து நான் மட்டும் சண்டை போட்டா இல்ல ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக இஸ்ரேல் வந்து அமெரிக்கா ஹெல்ப் கேட்டிருக்கா. ஒருவேளை இந்த ஒரு விஷயம் நம்ம பயன்படுத்தி ஈரான் அடிச்சோம்னா, அதுக்கு வந்து இஸ்ரேலுக்காக தான் சப்போர்ட் பண்ணி உள்ள வந்தேன். அந்த ஒரு விஷயம் இவங்க பயன்படுத்திக்காக தான் அமெரிக்கா உள்ள வந்திருக்கா. இல்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு தான் பிரச்சனை. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன வாய்க்கா தகராறு? அதெல்லாம் ஒரு வாய்க்கா தகராறும் கிடையாது. ஈரானுக்கும் அமெரிக்காவும் தான் பிரச்சனை. பேச்சுவார்த்தை அதுக்கு தான் போயிட்டு இருந்தது. அணு ஆயுதத்தை வச்சுக்க மாட்டோன்ற பேச்சுவார்த்தை போச்சு. என்னென்ன ஒப்பந்தம் கேட்கறாங்களோ அந்த ஒப்பந்தத்துக்குலாம் ஈரான் தயாராக இருந்தபோது இந்த தாக்குதலை நடத்துது. இது வந்து அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, நானே நேரடியா தாக்குனா, ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்கும்போது எப்படி தாக்குறேன்னு கேட்பாய்ங்க. அதனால நீ முதல்ல போய் தாக்கு, அவன் திருப்பி தாக்கணும், நான் வந்து தாக்குறேன். அப்படிங்கிற மாரியான ஒப்பந்தம் தான். எதா இருந்தாலும் இது ஒரு கேவலமான போங்காட்டம். அணு ஆயுதம் சொல்றதும் சாக்கு தான். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனைன்னு சொல்றதும் சாக்கு தான். அங்க ஈரானை தகர்க்க வேண்டும். ஏன்னா, அந்த நாடுகள்ல இப்ப நம்ம மேற்கு ஆசியான்னு சொல்லணும். வெஸ்ட் ஏசியா. இவன பொறுத்தவரைக்கும் மத்திய கிழக்கு ஆசியா, மிடில் ஈஸ்ட். இந்த மத்திய கிழக்குன்னு இவன் சொல்ற இடத்துல, ஈரான் மட்டும் தான் இறையாண்மை பொருந்திய நாடாக இருக்கிறது. அந்த நாடு மட்டும் தான் அதுக்கு என்ன வேணுங்கிறது தானே டிசைட் பண்ணுது. இவன் மத்த எல்லா இடத்துலயும் பொம்மை அரசாங்கங்கள வச்சுட்டான். இல்லன்னா, இப்ப வந்து இப்ப நம்ம வந்து ஃபேமஸா இஸ்லாமிய நாடுகள்னு சொல்ற. அத அப்படி கணக்குலயே எடுத்துக்கூடாதுன்றது என் கருத்து. ஏன்னா சவுதி, அ துபாய், பஹ்ரைன் எல்லாமே உலகத்துல இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும்போதெல்லாம் எதுவும் குரல்லாம் குடுக்கலைல்ல. அதனால அவங்க வந்து அமெரிக்காவோட தலையாட்டி பொம்மையா தான் இருக்கிறாங்க. அப்படிதான் அவனுக்கு வந்து ஈரானும் இருக்கணும்னு ஆசை. அது அடிபணியா மாட்டேங்குதுன்றதுனால அணு ஆயுதம்னு சொல்றது, இஸ்ரேல் கூட பிரச்சனைன்னு சொல்றது, இவ்வளவு சண்டையும் அதற்கு தான் காரணம் ஒழிய, இஸ்ரேல்னால இப்பன்னு கிடையாது, ஈரான்னு கிடையாது. எந்த போரையுமே இஸ்ரேலால தனியாக போட முடியாது. ஏன் நீ வெளிநாடெல்லாம் விட்டுருங்க. பாலஸ்தீன மக்கள் கூட இஸ்ரேலால தனியாக போர் புரிய முடியாது. 2 வருடங்களாக இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள் மீது திணித்த இன அழிப்புக்கு ஜெர்மன்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி, யுகே, யுஎஸ்ல இருந்து வெப்பன்ஸ், போலண்ட்ல இருந்து பால், சுவிட்சர்லாந்துல இருந்து உணவுப் பொருட்கள், இந்தியாவில இருந்து மலிவு கூலியில தொழிலாளர்கள் இப்படின்னு உலகமே சேர்ந்து அவனை சப்போர்ட் பண்ண மட்டும்தான் அவனால பாலஸ்தீனுங்கிற ஒரு நிராயுதபாணியா ஆயுதமே இல்லாத ஒரு குழுக்கிட்டே அவன் சண்டை போட முடியுது. அவன் அவ்வளவு பெரிய டொக்கு அவன். இஸ்ரேலுங்கிறவன் பேப்பர் ரோடி தான் அவன். பின்னாடி இருந்து இந்த நாடுகள்லாம் புஷ் பண்ணி விட்டதுனால அவன் அப்படி ஆடிக்கிட்டு இருக்கானோ இல்லையா? இஸ்ரேலுக்குன்னு கொஞ்சம் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசா வச்சிருக்கான். ஆனா இந்த நாட்டோட சப்போர்ட்லாம் இல்லைன்னா 1/2 நாள் தாங்க மாட்டாங்க. அதுதான் நம்ம ரியாலிட்டி. ஸோ அதனால வந்து ஐயோ பாவம் பட்டு அமெரிக்கா வந்துருச்சுன்றதுல அமெரிக்கா வரலன்னா இஸ்ரேல்ன்ற ஒரு நாடே இருக்காது. அது அமெரிக்காவோட ஒரு போஸ்ட், செக் போஸ்ட் மாதிரி. இஸ்ரேலுங்கிறது ஒரு தேசம்லாம் கிடையாது. இஸ்ரேல்ல இருக்கிற பாதி பேத்துக்கு மேல
அங்கே பிறந்தவன் கிடையாது. அவன் யூரோப்ல பிறந்தவன், அமெரிக்கால பிறந்தவன். அவன் டியூவல் சிட்டிசன்ஷிப் வாங்கி வச்சுக்கிறான். இல்லைன்னா இங்க வந்துட்டு செட்டில் ஆயிடணும். இஸ்ரேல்லயே பிறந்தவங்கன்றது பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள்ல இருக்கிற மாதிரி இல்ல. ஸோ அதனால வந்து இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் அமெரிக்கா உதவிக்கரம் அப்படிலாம் அதெல்லாம் மாயை. ஓகே சார், இப்ப இந்த இடத்துல வந்து ஈரான் வந்து நாங்க தக்க பதிலடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட போர்க்கப்பல வந்து அணுகுண்டு போட்டு அமெரிக்கா கப்பல் மேல வந்து ட்ரோன் ட்ராக் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் ஈரானுக்கு வந்து பலனா இருக்குமா? அதாவது இது பலனுக்காக இல்லை, இது சர்வைவலுக்காக தான். இந்த போர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஈரான் மக்கள் பல போர் சந்திச்சிருக்காங்க. இது முதல் போர் கிடையாது. அவங்க 53ல வந்து ஒரு கிளர்ச்சியை சந்திச்சிருக்காங்க. 79ல உள்நாட்டிலே ஒரு கிளர்ச்சியை சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரான் ஈராக் போர் வந்து பல லட்சம் பேர், 50 லட்சம் பேர் செத்துருக்காங்க. ஈரான் ஈராக் போர்ல 2 பக்கமும் சேர்த்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு மேல செத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஈரான் மக்கள் சந்திச்சு இழப்புனா என்ன, இழப்புல இருந்து தாங்கி நிற்பதுனா என்ன, அதற்கு பிறகு வளர்ந்து வருவதுனா என்னன்னு ஈரான் மக்களுக்கு தெரியும். அதனால ஈரான் மக்கள் உறுதியா நிற்பாங்க. ஆனா இஸ்ரேல் மேல ஒரு குண்டு விழுந்தோடனே நான் அப்படியே இந்த புறா கூட்டத்துல கல் எறிஞ்ச மாதிரி கிளம்பி எல்லாரும் வெளிநாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த பயம் இருக்கும் வரை ஈரான் மேல இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குவதற்கு அஞ்சும். இன்னொன்னு, இது நாள் வரைக்கும் இந்த சவுதி, கட்டாரு, பாரேன் இவனுங்கெல்லாம் வந்து அமெரிக்காவின் தயவுல இல்ல அமெரிக்காவுக்கு வால் பிடிச்சிக்கிட்டு இல்லாத ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது இவ்வளவு போர் தொடுப்பதற்கு இவனுங்க ஒரு முக்கியமான காரணம். அவ்வளவு சப்போர்ட் அங்க இருந்து வருது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கும் ஈரான் வந்து அவங்கள தாக்கல, அங்க இருக்கிற அமெரிக்கன் மிலிட்டரி பேஸை தாக்குது. அறிவு இருக்கணும்ல. நீ வந்து ஈரானுக்கும் உனக்கும் பல வாய்க்கா தகராறு இருக்கலாம். மத ரீதியாக அவங்க வந்து ஷியா பிரிவு, நாங்க சுன்னி பிரிவு அப்படிலாம் சொல்லலாம், என்னவோ டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனா அதற்காக என் நாட்டுல அமெரிக்கா மிலிட்டரி பேஸ் கட்டிக்கோன்னு விட்டா அதோட ஒரு பெரிய கேவலம் இருக்கா? இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் வாய்க்கா தகராறு, நமக்கும் சைனாக்கும் வாய்க்கா தகராறு. அதற்காக நீ வந்து பீகார்ல ஒரு மிலிட்டரி பேஸ் வச்சுக்கோப்பான்னு அமெரிக்காவை கட்ட விட்டா காரி துப்ப மாட்டோமா? நாளைக்கு அவன் சைனாவை அடிப்பானா இல்ல உனக்கே உழவை பார்த்து உன்னையே அடிப்பானா? அப்புறம் இங்க பேஸ் வச்சிருக்கான் அப்படின்றதுனாலே அவனுக்கு அடிபணிஞ்சு போய் பல சலுகைகளை தரணுமா வேணாமா? இப்படி அடிமையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நாடுகளை ஈரான் வந்து மண்டையை பார்த்து 4 போட்டிருக்கு. இனிமேலாவது இவங்க திருந்துவாங்க. அப்படி திருந்தெல்லாம் மாட்டாங்க. ஆனா இனிமேலும் இவ்வளவு வாலாட்ட மாட்டாங்க இந்த கூட்டமைப்பு. இது ஆக்சிஸ் ஆஃப் ஈவல்னு சொல்லுவாங்க. ஆக்சிஸ் ஆஃப் ஈவல்னா இது ஒரு கொடூரமான கொலைகார கூட்டமைப்பு. ஏன்னா இஸ்ரேல் வந்து 75,000 குழந்தைங்களை வச்சு 75,000 மக்களை கொண்டு 20,000த்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டிருக்கு. அமெரிக்கா வந்து வருஷம் லட்சக்கணக்கான பேரை கொண்டு குவிச்சுக்கிட்டே இருக்கு. இவனுங்க சேர்ந்து ஈரானுக்கு விடுதலை தரோம், ஈரான் மக்களுக்கு வந்து நல்லாட்சியை தரோம்னு போர் புரியுறானுங்க. அது பார்த்துக்கோங்க எவ்வளோ கேலிக்குரியதா இருக்கு. அப்ப இந்த திருப்பி அடிக்கிறது அப்படின்றது இந்த பொய் புரட்டு, இந்த பிரச்சாரங்கள், இந்த கொலைவெறியை வந்து நியாயப்படுத்துறது, இதுக்கெல்லாம் வந்து சப்பு 4 கன்னத்துல வைக்கிற மாதிரி தான். இதுல இருந்து பலன்றது கிடையாது. பலன்னா என்ன சொல்றது, இந்த வேட்டை நாய்களோட இந்த வெறியாட்டம் வந்து பின்வாங்குதல் அப்படிங்கறதான் பலன் ஒழிய இதனால வந்து ஈரானுக்கு வந்து புதுசா வந்து டெக்னாலஜி வந்துட போதா, வளர்ச்சி வந்துட போதானா கிடையாது. போருங்கிறது எல்லாத்துக்கும் நஷ்டம் தான். ஆனா அந்த நஷ்டம் எந்த எதிர்காலத்துக்காக நம்ம அந்த விலை கொடுக்குறோம் அப்படின்றதுதான். சரி, நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அமெரிக்காவுக்கு வந்து வால் பிடிக்கிற நாடுகள் இத்தனை நாடுகள் இருக்கு அப்படின்னு. அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது அரபு நாடுகள் ஈரானை கை கழுவுகிறதா? கை கழுவுகிறதெல்லாம் இல்ல, எப்ப ஈரான் கூட இருந்திருக்கிறாங்க, எப்பயுமே அமெரிக்கா சார்பா தான் இருந்திருக்கிறாங்க. அது தொடருது. அதற்காக என்ன விலை கொடுப்பாங்க அப்படின்றதான். முன்னாடி அதற்காக நாங்க எண்ணெய் தரோம், நாங்க வந்து இது தரோம் அது தரோம், சண்டைக்குள்ள வர மாட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அதையும் மீறி தங்களோட சக்திக்கு மீறி அமெரிக்காவுக்கு வால் பிடிப்பதற்காக இறங்கி போகிறார்களா அப்படிங்கறதான் கேள்வியோடைய. கை கழுவுகிறதால இல்ல, எப்பயுமே வந்து ஈரானுக்கும் இவங்களுக்கும் ஒரே இதெல்லாம் கிடையாது, ஒரே நேர்கோட்டுல நிலைப்பாடு உடன்பாடெல்லாம் கிடையாது. அதனால இன்னைக்கு பாக்குறவங்கதான் ஐயோ, ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்தியாக்காரங்களுக்கு சொல்றேன், அமெரிக்காக்காரனுக்கும் சரி இந்தியாக்காரனுக்கும் சரி, நம்மளை தாண்டினா இவன்லாம் ஃபுல்லா இஸ்லாமியர், இவன்லாம் ஒரே ஆள் அப்படின்னு பாக்குற ஒரு மேம்போக்கான ஒரு புரிதலற்ற அரசியல் இருக்கு. அமெரிக்காக்காரன் அப்படிதான். அமெரிக்காக்காரனுக்கு இஸ்லாமியர்னு கூட கிடையாது, கொஞ்சம் வந்து வெள்ளையா இல்லாம பிரவுனா இருந்துட்டா போதும் தோல், அவன் எல்லாருமே வந்து இன வேறுபாடு அப்படின்னு. அதே போலதான் நம்மளும் யோசிக்கிறோம். நம்ம என்ன புதுசா யோசிக்கிறோம்? நம்மளுக்கு சவுதிக்கும் ஈரானுக்கும் சண்டை இருக்குன்னு தெரியுமா? பாகிஸ்தானுக்கு ஈரானுக்கும் உறவு என்னன்னு தெரியுமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் குஜராத் தாண்டி கடல்ல இறங்கிட்டானா அவன் எல்லாம் ஒரே ஆள் தான் நம்மளுக்கு.
அவன் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சியில இருக்கவனா இருந்தாலும் சரி, ஈரான்ல வந்து கமேனி ஆட்சியில இருக்கவனா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த பார்வை தான் இப்ப வந்து உலகளாவிய லெவல்ல இருக்கு இல்லையா? இப்பதான் வந்து மக்களுக்கு, பொதுவான மக்களுக்கு கூட இவங்க எப்படி நம்மளுக்கு இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனா அப்படின்னு முரண்பாடுகள் இருக்கும், அவங்களுக்கு நடுவில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால அது ஒரு ஷாக்கிங்கா இருக்கும் இல்லையா? உலக செய்திகளை நீ வந்து வரலாறா பார்த்தா இதெல்லாம் ஒரு பெரிய ஷாக்கிங்காலாம் கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கறோம். ஓகே, இந்த பிரச்சனையில இந்தியாவோட நிலைப்பாடு எப்படி சார் இருக்கு? ஏன்னா ஈரானும் சரி, இஸ்ரேலும் சரி, இந்தியாவுக்கு நட்பு நாடா தான் இருக்குங்களே. ஆனா அந்த நாட்டுக்குள்ள பிரச்சனை வரும்போது இந்தியாவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? குப்பையா இருக்குது. ஏன்னா முதல்ல ஈரானும் இஸ்ரேலும் ஒரே அளவு நட்பு நாடுகள் கிடையாது. இந்தியா தொடர்ச்சியாக பாலஸ்தீன் ஆதரவு நாடு. சரி. காந்தி அவர்கள் இந்தியாவை பாலஸ்தீனுக்கு உடன் நிற்பவர்கள், ஏன்னா பாலஸ்தீனியர்கள் இந்தியர்களைப் போலவே அந்நிய ஆட்சியால் ஒடுக்கப்படுபவர்கள் காந்தியார் சொல்றாரு. பெரியார் வந்து அவர்கள் அரேபிய திராவிடர்கள், யார பாலஸ்தீனர்கள். நேரு முதல்ல பாலஸ்தீனை அங்கீகரிக்கிறார். இந்தியா தான் முதல் நாடு பாலஸ்தீனுக்கு ஒரு தூதரகம் அமைத்து கொடுக்கிறது டெல்லியில. தொடர்ச்சியாக நம்ம பாலஸ்தீனுக்கு ஆதரவாகத்தான் இருந்தோம். 1991 வரை இஸ்ரேல் கூட நம்மளுக்கு நட்பு கிடையாது. அதற்கு பிறகு நரசிம்மராவ் ஆட்சி காலத்துல தான் ஓகே கொஞ்சம் நம்ம நட்பா இருப்போம் வர்த்தகத்துக்கு அப்படின்னாங்க. மோடி முதல்ல 2017 தான் முதல்ல போய் கட்டி பிடிச்சி ஒரு பிரதமர் இவ்வளோ நட்பாக ஆகுறாரு இஸ்ரேலுக்கு. அதுக்கு முன்னாடி அது நட்பு நாடெல்லாம் கிடையாது. மாறாக ஈரான் நம்மளுக்கு நட்பு நாடு. ஏன்னா ஈரான் நம்மளை பல முறை ஐநா சபையில் நம்மளை தனித்து விட பார்த்த போது, நம் மீது பொருளாதார தடைகள் அமெரிக்கா போட பார்த்த போது, இன்னைக்கு கட்டி கொலாவரம்ல அமெரிக்கா, அந்த அமெரிக்கா தான் இந்தியாவை பொருளாதார தடைகளை போட்டு பட்னி சாவுக்கு தள்ள பார்த்துச்சு. அப்பெல்லாம் காப்பாத்தி விட்டது ஈரான். நம்மளுக்கு பல நேரங்கள் வந்து எண்ணெய் வர்த்தகத்துல சிக்கல் ஏற்பட்ட போது நம்மளுக்கு குறைந்த விலையில எண்ணெயை கொடுத்து நம்மளை காப்பாத்தினது ஈரான். இத்தனை நட்பும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆட்சியாளர்கள் 2 பேருக்கு, அம்பானி அதானிக்கு நாட்டை விற்பதற்காக இஸ்ரேல்கிட்டையும் அமெரிக்கிட்டையும் மண்டி போட்டிருக்காங்க. அதனால ஈரான் தலைவர் கொல்லப்பட்டது கூட ஒரு கண்டனம் தெரிவிக்க வக்கு இல்லாம துபாய்க்கும் கத்தாருக்கும் போன் பண்ணி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆட்சியாளர். அப்ப இந்தியாவின் நிலைப்பாடுங்கிறது இந்திய மக்களுக்கான நிலைப்பாடுன்றது இல்லாம இந்த 2 முதலாளிகளுக்கான நிலைப்பாடா எடுத்துக்கிட்டு மிகவும் கோழைத்தனமான, வரலாற்றுல இந்தியாவில மட்டும் இல்ல உலகத்திலேயே டாப் 5 கோழைத்தனமான ஆட்சியாளர்கள் எடுத்துக்கிட்டா இந்திய ஆட்சியாளர்களை வரலாறு வந்து காரி தூக்கும். அப்படிதான் ஒரு நிலைப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க. சரிங்க சார், இந்த போர் ஆரம்பிச்ச பிறகு இது மூன்றாம் உலக போருக்கான ஆரம்பம் அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசப்பட்டு இருக்கு. அது உண்மைகளா? 3ஆம் உலக போர்லாம் வராதுங்க. இப்போ 3ஆம் உலக போருங்கிறது யாருக்குமே பயனளிக்க கிடையாது. அதாவது நினைக்கலாம் முதல் 2 போர் மட்டும் யாருக்கு பயனளிச்சதுன்னு கேட்டா, ஆனா முதலாம் உலக போர் வந்து பிரிட்டிஷு, ஜெர்மனி இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, காக்கி நடா உனக்கு பாவ நடா எனக்குன்ற மாதிரி உலகத்தை பங்கு போட்டிருக்கிறதுக்காக சண்டை போட்டாங்க. 2ஆம் உலக போர், அதை இப்போ ஜெர்மனி முதல் உலக போர்ல அவமானப்படுத்தப்பட்டது. அப்புறம் அங்க இருந்த பொருளாதார நெருக்கடி, பொருளாதார மந்த நிலை, பாசிசம் உருவானதுன்னு பல காரணிகள் இருந்தது. அதுலயுமே அமெரிக்கா தான் டாப்ல வந்தான். ஏன்னா அமெரிக்கா நிலப்பரப்புல போர் நடக்கல. அதனால அவன் ஜாலியா எல்லாரும் அடிச்சுட்டு சாவங்கடா, நான் உங்க எல்லாத்துக்கும் எண்ணெயும், ஜீப்பு, துப்பாக்கி, பேராஷூட்ல இருந்து எல்லாத்தையும் வித்து நான் காசு பார்க்கறேன்னு அப்படிதான் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய பணக்கார நாடா ஆனா 2ஆம் உலக போர்னால. இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் அந்த லாபம் கிடையாது. போர் 3ஆம் உலக போர்னு வந்தா அமெரிக்காக்காரன் தர்மடி வாங்குவோம். அதே போல சைனாவுக்குமே இப்ப ஈரான் போர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சைனாவுக்குமே பொருளாதாரமாக அடி இருக்குது, ரஷ்யாவுக்கு அடி இருக்குது அப்படின்னு இருக்கும்போது யாரும் இது 3ஆம் உலக போராக மாற அனுமதிக்க மாட்டார்கள். அதுதான் வாய்ப்பு ஜாஸ்தி, 90%. ஆனா ட்ரம்ப் மாதிரி ஒரு கேனப்பை வந்து உலகத்தை வந்து ஆட்டி படைக்கும் போது எது வேணாலும் சாத்தியம் இருக்கலான்றனால நம்ம ஒரு 10% சான்ஸ் விட்டுக்கலாம். இன்டர்நேஷனல் நாட்டமைப்பு நீங்க சொல்லலாமா? இன்டர்நேஷனல் நாட்டம் ரேபிஸ்டுங்க, அவன் கன்விக்டட் ரேபிஸ்ட், நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட பாலியல் குற்றவாளி ட்ரம்ப். இது வரைக்கும் 6 போரை நிறுத்திருக்கேன் வேற சொல்றாரு சார். எது 6 போரை நான் நிறுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. 6 போர் நான் வந்து டேவிட கொல்லல, டேவிட கொலை பண்றது நிறுத்திட்டேன். யாரா கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, நான் தாங்க அப்படின்ற மாதிரி 6 போரை. ஏன்டா நீ வந்து அந்த நாட்டு மேல நான் குண்டு போடல, அதனால அங்க போற நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றதுலாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்.
ஆச்சா. ஸோ அதனால வந்து இந்த 6 போரை நிறுத்தி எனக்கு நோபல் பிரைஸ் தாங்க. நோபல் பிரைஸுங்கிறதே முதல்ல ஒரு போங்காட்டம். இருந்தாலும் அந்த நோபல் பிரைஸு கூட தகுதி இல்லாத ஒரு கொலைகாரன் தான் இவன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால இது 3ஆம் உலகப் போருக்கெல்லாம் போக வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா இன்னும் ஒரு 2 நாள் போர் நடந்தாலே ஷேர் மார்க்கெட்ல வீழ்ச்சி அடையுது, எண்ணெய் விலை ஏறுது, தங்க விலை இறங்குதுன்னு வயிறு வாயெல்லாம் அடிச்சுக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது உலகப் போர் போற அளவுக்குலாம் இன்னைக்கு யாரும் சொகுசா இல்லை அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஓகே சார். இப்ப இந்த போரால நிறைய நாடுகள் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. முக்கியமா வணிக ரீதியா பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஆமா. இன்னைக்கு கூட ஒரு 18 விமான சேவைகளை வந்து சீன்ல வந்து நிப்பாட்டிருக்காங்க. இந்த பாதிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல இது இப்பதான் ஏதோ இப்போ போர்னா பாதிப்புங்கிறது இப்பதான் நம்ம பார்க்குறோம். அதனாலதான் வந்து ஏங்க நீங்க யோசிச்சு பாருங்க, அங்க வந்து 81 குழந்தைகள் ஸ்கூல்ல போட்டு குழந்தைங்களை கொண்டு இருக்காங்க. அது பெரிய பாதிப்பா? நம்மளுக்கு 2 நாள் ஃபிளைட் வரலங்கிறது பெரிய பாதிப்பா? நம்ம எதை பத்தி பேசுறோம்னு பாருங்க. 9 செப்டம்பர் 2001 இரட்டை கோபுரத்தை ட்வின் டவர் தாக்குதல் நடந்தது. கரெக்டா? அமெரிக்கால 3000த்துக்கும் மேற்பட்ட ஆட்களை கொன்னாங்க. அதை பயங்கரவாதம் சொன்னோமா இல்லையா? அப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் எந்த சண்டைக்கும் வராம குழந்தைகள் மீது குண்டு போட்டு கொன்னது பயங்கரவாதமா இல்லையா? அப்ப இது நடக்கிறது பயங்கரவாதம். இந்த பயங்கரவாதத்தினால அமெரிக்காவின் இஸ்ரேலின் பயங்கரவாதத்தினாலதான் நம்மளுக்கு பாதிப்பு இருக்கும் இல்லையா? ஈரான் திருப்பி அடிச்சதுனால பாதிப்பு கிடையாது. நான் வந்து உங்களை அடிக்க வரேன், நீங்க என்ன திருப்பி அடிக்கிறீங்க. நம்ம சண்டையில வந்து இந்த லைட்டோ கேமராவோ உடஞ்சு போயிடுச்சு. அது நீங்க தப்பா ஏன் தப்பா? ஏன் தப்பு தானே. நான் தானே முதல்ல வந்து உங்களை அடிக்க வந்திருக்கேன். அப்ப அப்படிதான் இதை பார்க்கணும். இது அமெரிக்கா இஸ்ரேலை வந்து கட்டி போட்டு வச்சா உலகம் வந்து பாலாரும் தேனாரும் ஓடும் சொர்க்கமாக வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா சுடுகாடாத்தான் இருக்கும் அப்படின்றதான் பார்க்கணும். சரி, லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்ப இந்த போருக்கு அப்புறம் வந்து ஈரான் அரசு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மிக மிக கடுமையான ஒரு விலையை வந்து நீங்க சந்திக்க போறீங்க அமெரிக்கா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ட்ரம்ப் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இதுக்கப்புறமா நீங்க போற ஆரம்பிச்சீங்கன்னா, இதுக்கப்புறம் உங்க ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா அதை விட மோசமான விஷயத்த நாங்க பண்ண தயார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை பார்க்கும்போது எப்ப இந்த போர் வந்து முடிவுக்கு வரும்? இல்லை, இப்படிதான் ஜூன் 2025 இதே மாதிரி வீரவசனங்கள் பேசினாங்க. அப்புறம் சப்புன்னு 4 அடி இஸ்ரேலுக்கு வச்சோன்னு மூடிக்கின்னு நாங்கள் அமைதிக்கு போயிட்டோம் அப்படின்னு நாங்களே தௌலத்தை அதையே நாங்கள் பாருங்க அமைதிக்கு போயிட்டோம் அதையும் தௌலத்தை சொல்லினாரு. அதே போல தான் இப்பயும் நடக்கும். ஆனால் இந்த போர் வந்து ரொம்ப நாள்லாம் நீடிக்காது. ஒரு 3-4 நாள் வந்து மாறி மாறி அடிச்சுப்பாங்க. அப்புறம் எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவிச்சு எல்லாரும் வந்து ஐயோ முதல்ல சமாதானம் பண்ணுங்க அப்படின்னு ட்ரம்ப் அதையும் பாரு, நான் பெருந்தன்மையா சமாதானத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு 7வது நாடு அப்படின்னு சொல்லிப்பாரு. சமாதானம் அப்படின்னு சொல்லிப்பாரு. அவ்வளவுதான். அதுதான் பார்க்கணும். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.